வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடிஷனலாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டால் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோ-botany பயோ-zoologyன்னு 2 பார்ட்டாக பிரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பயாலஜியில் 70க்கு 70 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், நீங்கள் பயோ-botany பயோ-zoologyயில் ரெண்டுலேயும் சென்டம் மார்க் வாங்கணுன்னா ஒவ்வொரு சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா தரவாக ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்டீரியர் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க்கு 5 புக் பேக்லேருந்து வரும், ரிமைனிங் 3 கண்டிப்பாக இன்டீரியர்லேருந்து தான் கேட்பாங்க. புக்கை நல்லா தரவாக வந்து படிச்சுக்கோங்க. மெயினாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதுனா ஃபுல் மார்க் வாங்கலாம். அதை பற்றி தான் இந்த எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் பயோ-botany பப்ளிக் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2020 23 வரைக்கும் பயாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் 5 இயர்ஸுக்கான கொஸ்டின் பேப்பரு ஆன்சர் கீ தான் இது. ஸோ இல்லை ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் ஏ டைப் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இதான் ஏ டைப்புக்கான கொஸ்டின் பேப்பர். பார்ட் 3ல் உயிரியல் பயாலஜி 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 1 மார்க். நமக்கு பயோ-botany பார்ட்டில் 35 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஓசானின் தடுமனை அளவிடும் அழகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததான் டாப்சன். அதேமாதிரி பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. கரூரா கனிகளில் காணப்படுவதில்லை சீடு. அதேமாதிரி எட்ரோசிஸ் என்ற சொல்லை வந்து பயன்படுத்துவது யாருன்னா ஜிஹெச்எல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஸோ மெயினாக 2 மார்க் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்கும். ஆன்சர் இனி 4 ஆஃப் த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 × 2 8. ஸோ ஃபஸ்ட்டே புக் பேக் கொஷின் சாப்டர் 2லேருந்து கேட்டாங்க. ஈஸி தான். பல்கூட்டு அல்லீல்கள் வரையறுக்கவும். டிஃபைன் மல்டிப்புள் அல்லீல்ஸ். மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களின் பெயர்களை கூறுக. நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? வாட் இஸ் கோஎவல்யூஷன்? ஆற்றல் பிரமிடு எப்பொழுதும் நேரானவை, காரணம் கூறுக. த பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் சப்ரைட், கிவ் ரீசன். ஸோ இதுவும் புக் பேக் தான், மேலே இருக்கிறதுக்கு புக் பேக் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன் ஃப்ரம் செகண்டரி இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்களை தருக. நேம் த ஹோமர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்த் ஆஃப் ஹியூமன் பீயிங். அடுத்து செக்ஷன் 3 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 மார்க் கொஸ்டின் 3 × 3 9. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? மென்ஷன் த நேம் மேன்மேட் சீரியல்ஸ், ஹவு இட் இஸ் ஃபார்ம்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய்? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோ த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிளாடோடு மற்றும் பில்லோடு உதாரணத்துடன் வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளாடோடு ஃப்ரம் பில்லோடு வித் அன் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் 4 தாவரங்களை எடுத்துக்காட்டுடன் எழுதுக. கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி. 19வது கொஸ்டின். நுண்ணோக்கி வழிகாணும் சூழின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறிக்கவும். ட்ரா த டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர், ஓவில்ஸ் அண்ட் லேபிள் த பார்ட்ஸ். ஸோ அப்போ நமக்கு 2 மார்க் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 4th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 6th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 7th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, 10th சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா செகண்ட் சாப்டர்லேருந்து 4th சாப்டர்லேருந்து பார்த்தோன்னா 2 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர், செகண்ட் 4th சாப்டர், 17 வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர், 18 வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர், 19 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. இல்லை கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின். டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். 2 × 5 10. இதில் நுண் வித்திருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதிக்கவும் அல்லது ஓங்கு மரத்திலே எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆர் டிஸ்கிரைப் த டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக அல்லது வழிமுறை வளர்ச்சியின் வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் சஜஷன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. இதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2021 நடந்துச்சு. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன். கீ ஆன்சர் ஃபார் Bio-botany. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் ஏ டைப்புக்கு பி டைப்புக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்குக்கான கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 4 × 2 8. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா when any of 3 or more allele forms of gene occupy same locus in given pairs of homologous chromosome. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருந்தால் உங்களுக்கு 2 மார்க்கு. அடுத்து கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர் பாலிஎத்திலின் கிளைக்கால் PEGக்கு 1 மார்க்கு, டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட்டுக்கு 1 மார்க், 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து கோ எவல்யூஷன் என்ன அர்த்தம்? த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் when continuous generation involves the reciprocal change of genetic morphological characters both organism. இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா the pyramids of energy always separate give the reason. The bottom of pyramids of energy occupied by producer 1 மார்க்கு. There are gradual decrease increase transfer the successive trophic levels of producer to upper level. ஸோ இப்போ எனர்ஜி டிரான்ஸ்லேட் ஆகுது. ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன்னா என்ன, செகண்டரி இன்ட்ரடக்ஷன்னா என்ன. ப்ரைமரி இன்ட்ரடக்ஷன், செகண்டரி இன்ட்ரடக்ஷன். வெரைட்டி இஸ் எ வெல் டெவலப்டு அப்படின்னா அடாப்டட் நியூ என்விரான்மெண்டல். when the introduced variety is subjected to the selection isolated the superior variety without any alternation to the original genotype. hybridization with the local variety transfer the one or few characters of then. ஸோ 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஹார்மர்ஸ் இன் ஹெல்த் ஹியூமன் பீயிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாதம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 மார்க்கு, பித்தம்க்கு 1 மார்க்கு, கபம்க்கு 1/2 மார்க்கு, 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்குறாங்க அலாட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கான ஆன்சர் கீ. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மேன் மேட் சீரியல் இஸ் டிரிடிகேல் 1 மார்க்கு. ஃபார்மேஷன் ஆஃப் சீரியல் இது 2 எழுதிங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரிடிகம் டியூட்ரம் இன்டூ சீக்கேல் சீரியல்ஸ். டெட்ரோப்ளாய்டி 4x, டிப்ளாய்டி 2x, அப்போ ட்ரிப்ளாய்டி 3x. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா டிரிடிகேல் எக்ஸாப்ளாய்டி 6x. ஸோ இதுக்கு F1க்கு 1 மார்க்கு, F2க்கு 2 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி 3 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு க்ரோ த மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்பைருலினா. ஸோ இதுக்கு என்னென்ன எழுதணும்? வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட் அப்படின்னா கண்டெயின் ஸ்டார்ச் 1 மார்க்கு, ஸ்ட்ரா அண்ட் மொலாசஸ் 1 மார்க்கு, அனிமல் மேன்யூர் சீவேஜுக்கு 1 மார்க். 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்லோடு கிளாடோடு கேட்டிருக்காங்க. இப்போ பில்லோடு அப்படிங்கிறது வந்து த பீட்டியோல் மாடிஃபைடு இன்டூ ஃப்ளஷி லீப் லைக் ஸ்ட்ரக்சர் அகேசியா மெலலோசைலான். கிளாடோடுங்கிறது சிங்கிள் டு இன்டர்நோட்ஸ் மாடிஃபைடு இன்டூ த ஃப்ளஷி க்ரீன் ஸ்ட்ரக்சர் அஸ்ப்ராகஸ். இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க், 3 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து பிளான்ட் இன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி எனி 4 எழுதுனா போதும். கேசுரினா, ஈக்லிபெட்டஸ், மலவேம்பு, தேக்கு, கடம்பு. அடுத்து ஓவில் டயக்ராமு. ஸோ டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா லேபிள் எனி 4 பாயிண்ட்ஸ். ட்ராவுக்கு வந்து 2 மார்க்கு, லேபிள் எனி 4 மார்க்ஸ் 4 1 மார்க்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அப்படின்னா டயக்ராம் போட்டிங்கன்னா 1 மார்க்கு. சரிங்களா? டெஃபினிஷன் கரெக்டாக எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த D வரைக்கும் எழுதியிருக்கணும். பிரைமரி ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ மே பி அண்டர்கோ த மைட்டாட்டிக் செல் டிவிஷன். மதர் செல் டிவைட் மைட்டாட்டிக்லி ஃப்ரம் த 4 aploid microscope. 4 aploid micros and called spore tetroid. Microspore free anthers locales in the development into the pollen grains. ஸோ இந்த மாதிரி எழுதுங்கன்னா 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? சம்மர் ஸ்குவாஷ் இன் ஃப்ரூட் கலர். எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. புன்னட் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. பினோடைபிக் ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் இன் சம்மர் ஸ்குவாஷ் இன் ஃப்ரூட் கலருக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 2 மார்க்கு, புன்னட் ஸ்கொயர் டேபிளுக்கு 1 மார்க்கு, பினோடைப் ரேஷியோக்கு 1 மார்க், 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் கான்செப்ட் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், ரீடிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன். இதில் டோட்டிபொட்டன்சிக்கு 2 மார்க்கு,
டி டிஃப்ரென்ஷியேஷனுக்கு 1 மார்க்கு, ரீடிஃப்ரென்ஷியேஷனுக்கு 1 மார்க்கு, டி டிஃப்ரென்ஷியேஷனுக்கு 1 மார்க், 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. படமும் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் சஜஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைமரி சஜஷன், செகண்டரி சஜஷன், ஆன்டோஜெனிக் சஜஷன், அல்லோஜெனிக் சஜஷன், ஹெட்ரோட்ரோபிக் சஜஷன், ஆட்டோட்ரோபிக் சஜஷன், 5x1 5. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷனுக்கு உங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கீ ஆன்சர் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இதெல்லாம் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ ஜுவாலஜி பார்க்கலாம் அடுத்தது. ஸோ ஜுவாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 35 மார்க் எக்ஸாமு, 8 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ 8 1 மார்க் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் அதிகமாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ணி இனப்பெருக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் பார்த்தனோஜெனிசிஸ். அடுத்து பனிக்குடை துளைப்பு என்பது யாது, வாட் இஸ் அமினோசென்டென்சிஸ். புரதச் சேர்க்கை மைய கருத்தை எழுதுக, ரைட் த சென்ட்ரல் டாக்மா ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். தடுப்பு மருந்து எனப்படுவது யாது, வாட் இஸ் வேக்சின். இணை மரபற்று போதல் என்பது யாது, வாட் இஸ் கோ எக்ஸ்டிசன்ஸ். உயிரி பெருக்கம் என குறிப்பிடுவது யாது, வாட் இஸ் ரெப்படாசே பயோமாக்னிஃபிகேஷன். ஸோ அடுத்து நமக்கு 3 மார்க் செக்ஷன் 3ல் கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 19 கம்பல்சரி. திடீர் மாற்ற கோட்பாட்டின் பண்புகளை எழுதுக, ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. நுண்ணுயிரி எரிபொருள் கலன் பற்றி சிறுகுறிப்பு எழுதுக, ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மைக்ரோபியல் ஃபியூல்ஸ் ஆஃப் செல். உடல் செல் மரபணு சிகிச்சை, இன செல் மரபணு சிகிச்சை வேறுபடுத்துக, டிஃபரன்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி, ஜெர்ம் லைன் ஜீன் தெராப்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான ஏதேனும் 5 காரணங்களை பட்டியலிடுக, லிஸ்ட் அவுட் த எனி 5 காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2x5 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனிதனின் கருவுறுதல் செயல்முறையினை விளக்கி பல விந்து செல்களால் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுவது என்பதை விளக்குக, அல்லது ஜேக்கப் மற்றும் மோனாட் வழங்கிய லாக்ஓப்ரான் மாதிரியினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஃபெர்டிலைசேஷன் இன் ப்ரிவென்ஷன் பாலிஸ்போமி இன் ஹியூமன். எக்ஸ்பிளைன் த கிளாசிக்கல் மாடர்ன் லாக்ஓப்ரான் ப்ரொபோஸ்ட் ஜேக்கப் அண்ட் மோனாட். ஹீமோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக, அல்லது மண்ணின் பண்புகள் பற்றி தொகுத்து எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஹீமோகுளோபின் வித் இன் சூட்டபிள் டயக்ராம். ஸோ அடுத்த வீடியோவில் கீ ஆன்சர் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோ-பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான சாப்டர் 1 செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் பிளான்ஸுக்கான கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பண்ணுற மறக்காத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.